அதிமுகவை காப்பாற்றிய முக்கிய தலைவர் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்குமே இரும்பு கோட்டையாக இருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்க அனைவருக்குமே தெரியும். அதாவது சசிகலாவின் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். ஆனால் பின்னாளில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவை ஆள நினைக்கிறாங்க, அதிமுகவை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த சசிகலாவும் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனும் சசிகலாவும் வெளியேற்றப்பட்டதில் 90% பங்கு நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த வேளையிலே மேடை ஏறி சுவிட் கொடுத்து கொண்டாடிய நபர்களில் முக்கியமான நபர் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா சசிகலாவின் மூலமாக தான் அவருடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அப்படிங்கிறனால நம்ம சசிகலாவும் டிடிவி தினகரனும் நீக்கியதில் முக்கிய பங்கு ஓபிஎஸ்க்கு இருக்கிறது. அதே நிலைமைதான் இறுதியாக அவருக்கும் வந்தது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே யாரையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாகத்தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸும் சசிகலா டிடிவி தினகரன். அதன் காரணமாகத்தான், அதாவது சசிகலாவிற்கு நன்றாக தெரியும் ஓபிஎஸ் தான் நாம் வெளியேறுவதற்கு காரணம், ஓபிஎஸ் மட்டும் இந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தால் அதிமுக நம் பின்னால் இருந்திருக்கும் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் இன்று வரைக்குமே சசிகலா ஓபிஎஸ் ஒரு நிமிட சந்திப்பு கூட தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்த கிடையாது. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவுடைய பொதுச் செயலராகவோ அதிமுகவில் முக்கிய தலைவராகவோ வராமல் இருந்திருந்தால், சசிகலா அம்மையாரின் கைகளில் அதிமுக சென்றிருந்தால் கண்டிப்பாக மன்னார்குடி குடும்பத்துடைய அடிமை கட்சியாகவும் மன்னார்குடி மாஃபியா குடும்பத்துடைய அடிமை கட்சியாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே போல ஓபிஎஸ்ஸின் கைகளுக்கு அதிமுக சென்றிருந்தால் ஓபிஎஸ் அதாவது கடந்த தேர்தல்களுக்கு முன்பே அதிமுகவை அடமானம் வைத்திருப்பார். ஒன்று திமுகவிடம் வைத்திருப்பார், அப்படி இல்லை என்றால் பாஜகவிடம் அடமானம் வைத்திருப்பார். இதை எல்லாமே காப்பாற்றி தொண்டர்களுக்கான ஒரு கட்சியை மறுபடியும் வளர்த்தெடுத்த நபர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற தகவல் வெளிவந்தாலுமே இதுவரைக்குமே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையே எதிர்த்து அலற விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட 2 முறை எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் 2 முறையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கல அப்படின்னு சொல்லியாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் கையில் கிடைக்காமல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.